வணக்கம் நண்பர்களே. இலக்கு வெற்றிப்படி கட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அறிவை வளர்ப்போம், வெற்றியை அடைவோம். வாருங்கள், இன்றைய பயனுள்ள பாடத்தை தொடங்கலாம். சங்க இலக்கியத்தில் ஐங்குறுநூறு பற்றி பார்க்கலாம். இதில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான வினாவிடைகளை எளிமையாக பார்க்கலாம். முதல் வினா, ஐங்குறுநூற்றின் ஆசிரியர் யார்? விடை, ஐங்குறுநூற்றுக்கு ஒரே ஆசிரியர் இல்லை, 5 புலவர்கள் பாடியுள்ளனர். இரண்டாவது வினா, ஐங்குறுநூற்றில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 500 பாடல்கள் உள்ளன. 3. ஐங்குறுநூற்றில் சிற்றெல்லை எத்தனை அடி? 3 அடி. நான்காவது வினா, ஐங்குறுநூற்றில் பேரெல்லை எத்தனை அடி? 6 அடி. ஐந்தாவது வினா, ஐங்குறுநூற்றில் ஒவ்வொரு திணைக்கும் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் உள்ளன. ஆறாவது வினா, ஐங்குறுநூற்றின் ஒவ்வொரு திணையும் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? விடை, ஒவ்வொரு திணையும் 10 10ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது வினா, ஐங்குறுநூற்றின் ஒவ்வொரு பத்தும் எதனால் பெயர் பெறுகிறது? ஒவ்வொரு பத்தும் பாடலின் பொருள் அல்லது பயின்று வரும் சொல்லால் பெயர் பெறுகிறது. எட்டாவது வினா, மருத திணையை பாடியவர் யார்? ஓரம்போகியார். மருதம் ஓரம்போகியார். நெய்தல் திணையை பாடியவர் யார்? அம்முவனார். பத்தாவது வினா, குறிஞ்சி திணையை பாடியவர் யார்? கபிலர். வினா, ஐங்குறுநூற்றின் புலவர்கள் யார்? ஓரம்போகியார், அம்முவனார், கபிலர், ஓதலாந்தையார், பேயனார் ஆகிய 5. 12வது வினா, அம்முவனார் இயற்றிய நெய்தல் திணையில் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொண்டிப்பத்து. 13வது வினா, தொண்டிப்பத்து எம்முறையில் அமைந்துள்ளது? அந்தாதி முறையில் அமைந்துள்ளது. 14வது வினா, சங்க இலக்கியத்துள் அந்தாதி முறையில் அமைந்துள்ள 2 நூல்கள் யாவை? ஒன்று தொண்டிப்பத்து, 2வது பதிற்றுப்பத்தில் உள்ள 4ஆம் பத்து. 15வது வினா, அந்தாதி தொடையை யார் கூறவில்லை? அதாவது அந்தாதி தொடையை யார் பாடவில்லை அப்படின்னாக்க தொல்காப்பியர் பாடவில்லை. அந்தாதி தொடையை தொல்காப்பியர் கூறவில்லை. 16வது வினா, சங்க இலக்கியத்துள் உள்ளுரையும் இறைச்சியும் மிகுதியாக இடம்பெற்றுள்ள நூல் எது? ஐங்குறுநூறு. 17வது வினா, ஆதன் அவினி என்பவன் யார்? ஒரு சேர மன்னன். 18வது வினா, மத்தி என்பவன் யார்? எந்த ஊருக்கு தலைவன்? கலார். கலார் என்ற ஊருக்கு தலைவன் மத்தி. 19வது வினா, ஊரினும் பெரியது எது? பேரூர். 20வது வினா, ஊரினும் சிறியது எது? சிற்றூர். 21, பழமையான ஊர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூதூர். 22வது வினா, கட்டப்பட்ட ஊர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கட்டூர். அதாவது பாசறை. பாசறையை தான் கட்டூர்னு சொல்லுவாங்க. 23வது வினா, பாசறை என்பது என்ன? அரசர்களும் அமைச்சர்களும் போர் புரிய தங்கியிருக்கும் இடம் பாசறை எனப்படும். 24வது வினா, பாடி என்பது யார் தங்கியிருக்கும் இடம்? படைத்தலைவர்களும் வீரர்களும் தங்கியிருக்கும் இடம். அதை தான் பாடின்னு சொல்லுவாங்க. 25வது வினா, பாசறை, பாடி வீடு, கட்டூர் மூன்றும் ஒன்றே என்பதற்கு என்ன பொருள்? இந்த மூன்றும் போர்க்காலத்தில் படையினர் தங்கும் இடங்களை குறிக்கும். 26வது வினா, தை திங்களில் இளமகளிர் குளத்தில் என்ன செய்வர்? நீராடி நோன்பு இருப்பர். 27, ஐங்குறுநூற்றில் குறிப்பிடப்படும் பேரன் யாவை? வெள்ளம். 28வது வினா, நடுநாட்கங்குல் என்பது எவ்வகையான நேரம்? விடை, நடுநாட்கங்குல் என்பது நள்ளிரவு நேரம். 29வது வினா, சங்ககால மக்கள் பகல் 12 மணியில் இருந்து எதை கணக்கிட்டனர்? சங்ககால மக்கள் பகல் 12 மணியில் இருந்து நாளை கணக்கிட்டனர். 30வது வினா, பாண்டில் என்பது என்ன? விடை, பாண்டில் என்பது கால் நிறுத்திய பெரிய விளக்கு. 31, வண்டல் பாவை என்பது என்ன? வண்டல் பாவை என்பது மண்ணை கொண்டு சிறுமியர் செய்யும் பொம்மை. 32வது வினா, குரவை என்பது என்ன?
குரவை என்பது பெண்கள் 7 அல்லது 9 பேர் கைகோத்து ஆடும் ஆட்டம். 33வது வினா. பஞ்சுரம் என்பது எதை குறிக்கும்? பஞ்சுரம் என்பது பாலை பண்ணையை குறிக்கும். 34. எழுத்துடை நடுக்கல் என்பது எதற்காக எடுக்கப்பட்டது? போரில் இறந்த வீரனுக்காக எழுத்துடை நடுக்கல் எடுக்கப்பட்டது. 35வது வினா. எழுத்துடைய நடுக்கல்லில் என்ன எழுதப்பட்டது? இறந்த வீரனின் பெயரும் புகழும் எழுத்துடை நடுக்கல்லில் எழுதப்பட்டன. 36வது வினா. ஆண்களுக்கு வலக்கண் துடித்தால் என்ன? ஆண்களுக்கு வலக்கண் துடித்தால் நல்லது. 37. பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் என்ன? பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்லது. 38வது வினா. இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் எது? இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் ஐங்குறுநூறு. 39வது வினா. அன்னாய் வாழி வேண்டன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் கீழ மானுண்டு எஞ்சிய கழுலி நீரே. இது யார் பாடியது? இப்பாடலை கபிலர் பாடியுள்ளார். இந்த பாடலின் விளக்கம். தலைவியை உடன் அழைத்துச் சென்று தன் ஊரில் திருமணம் செய்து கொள்கிறான் தலைவன். தலைவியின் பெற்றோர் இருவரையும் தம் ஊருக்கு அழைத்தனர். அவர்களும் வந்தனர். இதை தெரிந்த தலைவியை பிரிந்த தோழி அவளை தழுவி அவளதுடைய புது வாழ்க்கைய ஆர்வமாக கேட்கிறா. ஆமாம் தலைவி, உன் தலைவர் நாட்டகத்து உண்ணு நீர் கூட இல்லையாமே, உன்னால் அங்கு எப்படி வாழ முடிந்தது என்றாள். தலைவியும், ஆம் தோழி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அங்கு வகையான நீர்நிலை கூட இல்லை. இருப்பவை கூட இலைத்தலை விழுந்தமையால் அழுகியும் மான் போன்ற விலங்குகள் குடிப்பதால் கலங்கியும் இருக்கின்றன. இருப்பினும் அந்த அருவருக்கத்தக்க எச்சில் நீரும் எத்தனை இனிமையுடையது தெரியுமா? நம் தோட்டத்து தேனினை தீம்பாலுடன் கலந்து உண்டால் எப்படி இருக்கும்? அப்படி இனித்தது என பதிலளித்தாள். காதல் அன்பு கனிந்திருக்கும் இடத்தில் வேறு எப்பொருள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால்தான் என்ன? எல்லாம் இருப்பதாகவன்றோ இதயம் மகிழும் அப்படின்னு இந்த பாடல் விளக்குகிறது. அன்னாய் வாழி வேண்டன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் கீழ மானுண்டு எஞ்சிய கழுலி நீரே இது அப்படின்னு இந்த பாடல் நமக்கு சொல்லுது. காதல் அன்பின் திறத்தை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது இப்பாடல். 40வது வினா. விளைக வயலே வருக இரவலர் இனவேட்டாய் யாயே. இது யார் பாடியது? இப்பாடலை ஓரம்போகியார் பாடியுள்ளார். இலக்கு தெளிவாக இருந்தால் பாதை தானாக உருவாகும். மீண்டும் சந்திப்போம் இலக்கு வெற்றி படிக்கட்டு சேனலில். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள்.